இனிமேல் குழந்தைங்க சாக்லேட் கேட்டால் நோன்னு சொல்லாமல் ஹெல்த்தியாக இது போல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுங்க. வெறும் 4 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. இது ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்குன்னு. நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணங்காட்டி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுவே ஒயிட் சுகர் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப சில்கியாக இருக்குங்க. இப்போ இதை மோல்டில் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் வந்து ஐஸ் கியூப் ட்ரே இருக்கும் பாருங்கள், அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து ராமம் சீட்ஸோட ட்ரையல் மிக்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் செட் ஆக விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான சாக்லேட் கிடச்சிருங்க. குழந்தைங்க இனிமேல் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லாமல் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க. பார்த்துருக்க அப்படியே வந்து கடையில் வாங்குற சாக்லேட் மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து பிடிக்கல அப்படின்னு நீங்கள் பட்டரில் கூட செய்யலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து பட்டரில் செஞ்சுட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி ரிசல்ட்டும் கூட ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணாமல் கடை சாக்லேட் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.